நம்ம மூவி சைக்காலஜி சீரீஸ்க்கு ஒருத்தர் டூரிஸ்ட் ஃபேமிலி பண்ணுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால இன்னைக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரும் வாழ்க்கையில எங்கேயாவது நம்மளை ஏத்துக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். ஆனா ஒருத்தரை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும்போது அவரை பத்தி நினைச்சது கூட மாறி போயிடும். இந்த படத்துல அதுதான் எனக்கு ரொம்ப அழகா தெரிஞ்சது. இன்னொரு விஷயம், ஒரு குடும்பத்துல ஒருத்தர் தைரியமா இருந்தா அது மத்தவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிச்சிடும். அதனாலதான் சில குடும்பங்கள் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உடைஞ்சு போகாம இன்னும் ஸ்ட்ராங்கா மாறிடுறாங்க. அதுவும் இந்த படம் ஒரு விஷயத்த ரொம்ப அழகா ஞாபகப்படுத்துச்சு. நாம யாரையும் பார்த்த உடனே முடிவு பண்ணிடக்கூடாது. அவங்களோட கதையை தெரிஞ்சுக்கிட்டா அவங்க மேல நமக்கு இருக்கிற பார்வையே மாறி போயிடும்னு. அதனாலதான் டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு ஃபேமிலி என்டர்டைனர் மட்டும் இல்ல, மனுஷங்களை கொஞ்சம் இன்னும் நல்லா புரிஞ்சுக்க வைக்கிற ஒரு திரைப்படம். இது படம் சொல்ல வர சைக்காலஜி சீரிஸ் எபிசோட் 2 அண்ட் அடுத்ததா கட்டாகுஸ்தி 2 பத்தி பேச போறோம். ஸோ ஸ்டே டியூன்டா இருங்க. உங்களுக்கு இந்த படத்தை பத்தியாவது இப்படி ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்டோட கனெக்ட் பண்ணி பேசணும் அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.